அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய சிஎம் ஒரு ஸ்பீச்சை திருச்சியில் கொடுத்துருக்கிறார். அந்த ஸ்பீச் எப்படிப்பட்ட ஸ்பீச்சு, அந்த ஸ்பீச்சில் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இன்ஸ்டாவில் மாசான பிஜிஎம் பாட்டோட கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் நியூஸில் எல்லாம் லைவ் பார்த்துருக்கலாம். ஏன்னா எல்லோரும் ரீல்ஸ் பார்க்குறதில்ல, இப்போ நியூஸ் தான் பார்க்குறேன் அப்படின்னு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலமைச்சராக விஜய் அவர்கள் பேசியிருக்கிற இந்த பேச்சு வந்து கரெக்டானதா, இப்படி ஒரு முதலமைச்சர் பேசலாமா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும், ரெண்டாவதா இதுக்கு டிஎம்கே எதிர்வினையாற்றிருக்காங்க. அந்த அவர் பேசின பேச்சுக்கு அப்போசிட்டான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு முரண்படுற விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய வரலாறு, புவியியல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. இப்போ இது ரெண்டுலேயும் யார் யார் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறதோட ஓவரால் சம்மரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு அப்படின்னு அவர் நின்ன அந்த சட்டமன்ற தொகுதியோட அந்த எம்எல்ஏ சீட்டை வேணாம் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணி கொடுத்துட்டார். ரிசைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒரு விழா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அந்த கல்லூரியோட கிரவுண்டில் இதுக்கான ஏற்பாடெலாம் செஞ்சுருக்கிறாங்க. அங்கே போய் திரு விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கான ஏற்பாடு நடக்குது. முதலமைச்சர் ஆயிட்டாரு, இருந்தால் கூட ஆளுங்கட்சி அவர் தான், உள்துறை அவர் வசந்தான் இருந்தாலும் கூட ஜென்ரல் பப்ளிக்கை மீட் பண்ணுற மாதிரியான ஃபங்க்ஷனாக அது இல்லாமல் கியூவோட பரப்புரை காலகட்டத்தில் இருந்த மாதிரி பரப்புரை. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலங்க, அதனால நாங்கள் போகலன்னு சொன்னாங்க. இப்போ இவங்களே கவர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் கூட ஏன் இப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க, ஏன் இப்படி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க? அதுக்கு திருச்சி கிழக்கில் ஓப்பன் வேனில் ரோட் ஷோ பண்ணலாம், அவங்க ஆட்சி தான், யார் அவங்கள என்ன கேட்க போகிறான்னு தெரில. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. கியூஆர் கோடு இருக்கவங்க மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் உள்ளே வந்து இருக்கிறாங்க. வழக்கம் போல் பஸ்ஸில் ஏறி நின்று அவங்கவுங்க பேசுகிறாங்க. மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களே எம்சி பண்ணுறாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. தாவேக்காவுடைய பிரச்சாரங்கள் எப்படி நடைபெற்றுச்சோ கவர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எதுவுமே மாறலை. ஏன்னா இவங்க யாருமே பழச மறக்கலை அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்க, எளிமையின் உருவமாக இருக்கிறாங்க. அதனால இப்படி பேசி இந்த கவர்மெண்ட்டோட முதலமைச்சர் வந்து பேசுகிறார். இந்த பேச்சு மொத்தமாகவே என்ன பேசினார், ஏது பேசினார்லாம் நீங்களே நியூஸில் பார்த்துருக்கீங்க. பட் ஆனால் இந்த பேச்சோட ஓவரால் கான்செப்டாகவே என்னென்னா, முழுக்க அந்த பழைய பிரச்சார மூடில் வன்மத்தை கக்கின ஃபீல் தான் வருது. என்ன வன்மத்தை கக்கிறாருன்னு முதலமைச்சர் மேலே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர் பேசுகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8-9 கோடி பேர்த்துக்கு அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ தமிழ்நாட்டோட வாய்ஸாக அவர் பேசுகிறார். அவருடைய கட்சி கூட்டம் தான் அவரோட நன்றி தெரிவிக்கும் இல்லாதனாலும் அங்கே போய் இருந்துட்டு கடந்த 30 நாளாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ப்ரெஸ்ஸெல்லாம் திமுக காரங்க வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இவங்க எந்த ப்ரெஸ்ஸையும் வாங்கலை. அந்த அளவுக்கு இவங்க ப்ரெஷரும் கொடுக்காம ப்ரெஷர் ஃப்ரீயாகவும் ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. அது வேறு விஷயம். இப்போ கம்மிங் பேக் டு கிரிக்கெட் என்னென்னா, இவங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல, எந்த ஒரு விளக்கமோ கிளாரிஃபிகேஷனோ கொடுக்கல. அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக யாரும் இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்த்து இன்னென்ன விஷயங்களுக்கு இன்னென்ன விளக்கங்கள், எப்போனாலும் கேள்வி கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படிங்கிற காலெல்லாம் எடுத்த மாதிரிலாம் தெரியல. சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை ஏன் லேட்டாவதில் ஆரம்பித்து நாள்ல இருந்து இந்த சிங்கப்பெண்கள் கடைசி இஷ்யூனா அப்படியே ரிவர்ஸில் போனால் நிறைய விஷயம் இருக்குது கேள்வியாக கேட்குறது. இதில் ஏன் அப்படி பண்ணீங்க, அதில் ஏன் அப்படி பண்ணீங்க, இந்த போர்ட்ஃபோலியோ இங்கே கொடுத்தீங்க, இந்த போர்ட்ஃபோலியோ யாருக்காக கொடுத்தீங்க, என்ன காரணத்துக்காக அப்படி கொடுத்தீங்க, அவங்களெல்லாம் அல்லு சில்லுன்னு சொன்னீங்களே, அவங்க கட்சி பேர்களை கூட பிரச்சார மீட்டிங்கில் சொல்லி அவங்களெல்லாம் ஏன் கூட்டணி வச்சிங்கன்னு ஏகப்பட்ட கேள்வி. ஜேர்னலிஸ்ட்டாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 1000 கேள்வி இருக்குது கேட்கறதுக்கு துடிச்சிக்கிட்டு. சரி அதெல்லாம் கூட விட்டுருவோம், அதெல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடிய மீட்டிங்காக கூட இதை வச்சுருந்துருக்கலாம், இல்லை பிளெயினாக மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் இந்த மீட்டிங்கை வச்சு பஸ்ஸை போட்டு ஸ்டேஜை போட்டு ஏறி நின்று கிளியராக ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணார். அதாவது தாவேக்காகவும் திமுகவுக்கும் தான் போட்டியான். அதாவது ஸ்டாலின் சார் அவருடைய சித்தரஞ்சன் சாலை வீட்டில் தோற்று போய் இருக்கிறார். சிஎம் விஜய் சார் இப்போது செஞ்சார்ஜ் கோட்டையில் சிஎம் சேரில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ ஸ்டாலின் சாரை பற்றி இந்த சிஎம் சாருக்கு ஏன் இவ்வளோ கவலை, ஏன் இப்போ இன்னும் எதுக்கு திமுகவை பற்றி பேசணும்? அவங்க ஆட்சியில் இப்போ புதுசாக வந்துட்டோம், 30 நாள் ஆச்சு, நம்ம என்ன பண்ணோன்னு பேசலாம், நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பேசலாம், மக்களுக்கு என்ன தேவைன்னு பேசலாம், உள்ளே வந்தோம் நாங்கள் 30 நாள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பான்னு கூட பேசலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப செடியில் வேரில் வெந்நீரை ஊற்றிட்டாங்க. அது வெந்நீரோ பன்னீரோ, செடி நல்லா இருக்கான்னு பாருங்கள், நல்லா இல்லைன்னா செடியை தூக்கி போட்டு புது செடியை நட்டு அதுக்கு உரம் போட்டு மரமாக்கி மக்களுக்கு கொடுங்க. அதுக்கு தானே புதுசாக ஒரு கவர்மெண்ட்டை நம்ம நம்பி தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத மெயினான கன்சர்ன் கேள்வியாக இருக்குது. அதாவது நிதிக்கான எல்லா சாவியையும் போட்டி எம்கே ஸ்டாலின் சார் பாக்கெட்டில் வச்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறாங்க.
அதாவது என்ன பயத்தை இந்த பேச்சு உண்டாக்குதுன்னா, எந்த நலத்திட்டங்களையும் அறிவிச்ச எந்த ஸ்கீம்ஸையும் செயல்படுத்தாமல் ஒருவேளை நிதி இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் திமுக தான், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏன்னா அவங்க அன்னைக்கு ஒரு 10 வயசுல ஒரு ரவுடி அரெஸ்ட் பண்ணாமல் விட்டதுனால அந்த ரவுடி இன்னைக்கு பெரிய ஆளாகி அவன் டான் ஆகிட்டான், அவனை எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியல, அதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு எல்லாம் சினிமா ஸ்டைல்லையே கதை சொல்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சட்டம் ஒழுங்கு, ஆட்சி, அதிகாரம், முழு பவர்ஸு, மினிஸ்ட்ரியை ஒதுக்கி இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டாக செட்டப்பாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் இந்த கேள்வியை டிஎம்கே பக்கமே தள்ளி தள்ளி விடுறாங்க. அதாவது ஒரு செகண்டில் கம்பேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் அந்த பாசிச பாஜக இருக்காங்களே, அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது எதிர்கட்சி இல்லாத பாஜக வரணும் அப்படின்னு, காங்கிரஸ் இல்லாதன்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ் முத்து பாஜக அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதே டோனை அமைச்சர் ரமேஷ் வந்து சொல்கிறார், எதிர்கட்சி இல்லாத இடத்துல எங்கள் அண்ணனை நாங்கள் உட்கார வைப்போங்கிறார். எதிர்கட்சியே இல்லாமல் எப்படி ஒரு ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து அந்த கேள்வியை கிராஸ் பண்ணி அடுத்தது வந்து என்ன ஒரு முக்கியமான கேள்வி பிரதமர் மோடியை நோக்கி கேட்கப்பட்டாலும் அதுக்கு பாஜக சைட்லேருந்து கடந்த 15 வருஷங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 2 பதில் ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. நேரு இப்படி பண்ணாருப்பா, நேரு தான் இதுக்கு காரணம் அப்படிம்பாங்க, இல்லைன்னா மன்மோகன் சிங் இப்படி பண்ணாருப்பா, அதுக்கு இதுதான் காரணம்பாங்க. அதாவது எதை கேட்டாலும் பழைய தூக்கி அங்கே போட்டுருவாங்க, அவங்கனால தான்ப்பா இது, அவங்கனால தான். இப்போ அதே ஃபார்முலாவை இவர் கையில் எடுக்கிறாரோங்கிற பயம் வருது. இது ஒரு சைடு. அப்போ இந்த பேச்சில் என்ன எதிர்பார்க்கல, என்ன நடக்கலைன்னா, கண்ணை மூடிக்கிட்டு கேட்டிங்கன்னா தாவேகா பிரச்சாரமும் இந்த சிஎம் விஜய் பேச்சும் ஒரே லெவலில் தான் இருக்குது. அந்த சிஎம் விஜயா அந்த பேச்சில் ஒரு விஷயம் இல்லை. இதை விட அதிக விமர்சனமாக நமக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நடுவில் வாயில் நல்லா வந்துருங்கிறாரு. சார் முதலமைச்சராக இருக்கீங்க சார், நீங்கள் குட்டி குட்டி நண்பான நண்பீஸ்க்கு நீங்கள் என்ன சார் எல்லாத்தையும் புரிய வைக்கணும், நீங்கள் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்கன்ற கேள்வி தான் மெயினாக. அவுட் ஆஃப் கன்சர்னில் இந்த கேள்வி இயல்பாகவே எழுது. சார் உங்களை நிறைய குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் பேசுகிறீங்கன்னால ஃபேமிலிஸ் டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க, அப்படி பார்க்கும்போது இப்படி பேசுனா நீங்களே அதை நார்மலைஸ் பண்ணுறீங்களாங்கிற கேள்வியும் வருது. இது சிஎம் சாரோட பேச்சு ஒரு பக்கம். இதுக்கு அப்போசிஷன் பார்ட்டியில் அவங்க சொல்கிற விளக்கங்கள்லாம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, வரலாறை கொஞ்சமாச்சும் படிச்சுட்டு வாங்க விஜய் சார், ஸ்கிரிப்டை மட்டும் படிக்காதீங்க, நாங்கள் காலங்காலமாக சுயமரியாதை திருமணத்தில் தான் பெரியார் எங்களை ஆரம்பித்து வச்சார், நாங்கள் திருமணங்களில், டீ கடைகளில், சாதாரணமாக பார்க்குற எல்லா இடங்கள்லேயும் தான் அரசியல் பேசுவோம், அதுதான் எங்களுடைய பேசிக் பிரின்சிபலே, கல்யாண வீட்டில் போய் ஒப்பாரி வைக்கிறவங்கிறீங்க, திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்சு விஜய் அவர்களுடைய அந்த சக்தி இந்த சக்தின்லாம் நீங்கள் திமுக சொல்கிறது விட்டு உங்கள் சக்தி எங்கே சார் போச்சு, பிரதமரை பார்க்கும்போது என்ன பேசுனீங்க, டிகே சிவகுமார் மேகதாது விவகாரத்தை பற்றி உங்களை ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் நிறைய ஸ்ட்ராங்கான அலிகேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை வந்து அப்போசிஷனாக வச்சுருக்காங்க. அஸ் அ வியூவராக இங்கேருந்து பார்க்கும்போது எதுக்கு விஜய் நாம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, புதுசாக ஒரு கவர்மெண்ட் வரணும், இந்த பழசாக இருக்கவங்க வேணாம் அப்படின்னு செலக்ட் பண்ணோங்கிறது தான் நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து, இல்லை நிறையா ஓட்டு போட்டவங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க அதான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓவரால் மேண்டேட்டாக பார்த்தோம்னா ஜனநாயகத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட தாவேக்காவுக்கு விழுந்த ஓட்டை விட தாவேக்கா வேணான்னு விழுந்த ஓட்டுகள் அதிகம். இவங்க 1.7 கோடி, அவங்க வேணான்னு வாங்கினது அதை விட ஜாஸ்தி, 2 கோடிக்கு மேலே ஓட்டு விழுந்திருக்கு. ஆனால் அது ஒரு கட்சிக்கு விழுகலை, தட்ஸ் ஆப்வியஸ், அது இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ இதுக்கு மத்தியில் தாவேக்கா வந்து கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகி அது ரூல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி மேலே அதிருப்தி ஏற்பட்டு ஆன்டி இன்கம்பன்சி வரல. பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பிடிக்காதவங்க எல்லாத்துக்கும் தான் தாவேக்கா ஆட்சி நடத்தணும், அதுக்கு தான் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்க திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவர்மெண்ட் நடத்த வேண்டியிருக்கு, அதை விட கேர்ஃபுல்லாக வேர்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதை விட கேர்ஃபுல்லாக ஸ்கீம்ஸை செயல்படுத்த வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு உட்காந்து ஸ்டேஜ் போட்டு திருச்சியில் திமுகவை திட்டினா என்னன்னு சொல்கிறது? சார் திமுகவை திட்டி தான் ஆட்சிக்கு வந்தாச்சே, இனிதான் திமுக ஆட்டத்திலே இல்லையே, அப்புறம் எதுக்கு திமுகவோட போட்டி பெற்றுருக்கீங்க? நம்ம வேலை மக்களுக்கு வேலை பார்க்கறது தானே, அதான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் காமன் மேனாக இவரை நம்புகிற ஒரு ஆள்கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்வியாக இருக்குது. இவரை நம்புனது மாற்றம் கொண்டு வர தானே, இவர் எல்லாத்தையும் மாற்றுவாருன்னு தானே பேசுகிறோம், இவர் எதுக்கு திருப்பி போய் அவங்களே நோண்டிக்கிட்டு இருக்காரு, இவர் வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படிங்கிறது தான் கேள்வி. மொத்த ஸ்கிரிப்ட்லேயும் அது விகடன்காரங்க வீடியோவாகவே போட்டாங்க, எத்தனை முறை திமுக எத்தனை முறை ஸ்டாலின் சார்லாம் பேசியிருக்காருன்னு. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு.
விஜய் அவர்களுடைய திருச்சி பேச்சு திருப்திகரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரேட் பண்ணுறதை விட அது ஒரு முதலமைச்சரின் பேச்சா கண்ணியமாக இருக்கான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. அவரை பார்க்கக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய யூத்துக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான முன்மாதிரி அவர் செட் பண்ணுறாரு. விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச் பேச்சு பல பேர்த்துக்கு மருந்தாக இருக்குது. முதலமைச்சர் விஜயின் பேச்சு பல பேர்த்துக்கு கசப்பாக இருக்கோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. சார் இப்படி பேசுறதுக்கு எதுக்கு சார் மீட்டிங் போட்டு பேசணும்? நம்ம அந்த திட்டுற வேலைகளை இல்லை எதிர்கட்சிகளை சாடணும், எதிர்கட்சிகளை குறை சொல்லணும் அப்படின்னா நம்ம கட்சியில் எத்தனையோ மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு பேசிக்கலாமே. அதை விட்டுட்டு முதலமைச்சரே ஏன் இப்படி விட்டு அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாரு அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. ஏன்னா முதலமைச்சராக பவராக ஒரு மாதம் என்ஜாய் பண்ணிட்டு பொறுப்புள்ளவராக பல ஃபைல்களை பார்த்துருக்கிறாரு, பல பேரை சந்திச்சிருக்கிறாரு, பல விஷயங்கள் அவருடைய கவனத்துக்கு வந்திருக்கும். அதெல்லாம் மக்களுக்கு விளக்கி சொல்லலாம், நம்மளுடைய திட்டங்கள் இதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. இதெல்லாம் போக இந்த வீடியோவை பார்த்துட்டு தம்பி நீ ஒரு ஊப்பி அப்படின்னு என்னைய கடிக்க வர்றீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு ஜென்ரலாக இந்த விஜயண்ணாவோட ஸ்பீச்சை பார்த்தோன்னே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. முதலமைச்சராக பேசுகிறாரு, முறை மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு, இந்த முதலமைச்சராக பதவியேற்ற ஸ்டேஜில் பேசுனதுக்கு அப்புறம் பேசுகிறாரு. ஸோ இட் வில் பி ஒரு மெசேஜாக இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லாமல் ஒரு புலம்பல்ல விஷயமா இருக்குது. பழி தூக்கி போடுற மாதிரி இருக்குது. சிம்பிளாக சொன்னால் அழுகுனி ஆட்ட மாதிரி இருக்குண்ணா. ஆனாண்ணா உங்கள் ஆட்டத்தை ஸ்டைலாக ஆடுங்க, சூப்பராக ஆடுங்க, மக்களுக்கு தேவையானதை செஞ்சு சிறப்பாக ஆடுங்க. அதை விட முக்கியமாக ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்தும் போதோ இல்லை அறிவிப்புகள் வரும்போதோ ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இத்தனை பேர்த்துக்கு அப்படின்னு ஒரு ஆட் ஆன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று, ஒரு ஸ்டார் மார்க் போட்டு ஒன்று ஆட் ஆகி வருது. அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடின்னு தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அது வரும்போது இவ்வளோ ரூபாய்க்கான விவசாய கடன் மட்டும் தள்ளுபடின்னு வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஸ்டார் போடுவீங்கன்னா அதான் உங்களோட ஸ்டார் வேல்யூவா அப்படிங்கிற கேள்வியும் வருது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய அரசியல் விஷயங்களையும் உலகத்தில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஜிஎன் விஷ்ணு, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன். எனக்கு உங்களுடைய ஆதரவை இந்த வீடியோவுக்கு, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாகவோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலியமாகவோ நீங்கள் தெரிவிக்கலாம். அப்புறம் உங்கள் மேலான கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் கூட எனக்கும் விஜயண்ணாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் முதலமைச்சர் விஜயண்ணா பேசுன இந்த பேச்சு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இது எல்லாத்தையும் மீறி நான் சமாளிக்கிறேன், சப்பக்கட்டு கட்டுறேன், அதுக்காக தான் விஜயண்ணாவை பற்றி பேசிட்டு இப்படி உருட்டுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாளைக்கு வீடியோவில் பேச போகிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய கட்சி வரப்போகுது. அந்த கட்சி யாரோடைய தயவில் வரப்போகுது, யாரோட கட்சியாக இருக்க போகுது, அதில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற நிறையா புதிய இன்சைட்ஸோட நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாள்.